ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து ஒரு விசேஷமான இடம். ஐந்தாம் இடத்துல குரு இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, அது போல ஒரு அமைப்பு இல்லை. அப்பேற்பட்ட சூப்பரான இடம் இது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து சுக்கிரன் வந்திருக்காரு. இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஏற்படுத்தப்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல், பதவி இழப்பினால் அவமானப்படுபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து சுக்கிரனுடைய சுற்றுவட்ட பாதை, சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை ரொம்ப சின்னது. அதனால தான் சுக்கிரன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் 20 நாள் 22 நாளில் அடுத்தடுத்த ராசிக்கு போயிட்டே இருப்பார். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சில சமயம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவருடைய பலம் நமக்கு மறைமுகமாகத்தான் செயல்படும். மறைமுகமாக இருந்தால் நல்லது நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய பயிற்சிங்கிறது எங்கேருந்து எங்கே போக போகிறது அப்படின்னா, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19, 2026 அன்று சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் உச்ச சூரியனோடு சேர்ந்திருக்காரு. இந்த ரிஷபராசியில் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 25 நாட்கள் அங்கே ரிஷபராசியில் இருப்பார். இந்த ரிஷபராசிங்கிறது வந்து தன்னுடைய சொந்த வீடாக அவருக்கு இருக்குது. அதாவது சுக்கிரனுக்கு வந்து 2 சொந்த வீடுகள், ஒன்று வந்து ரிஷபம், மற்றொன்று துலாம். இப்போ ரிஷபராசிக்கு வராரு. இந்த ரிஷபராசிக்கு வர்றதுனால சனியின் 3ஆம் பார்வையில் வந்துடுவார். இந்த சனி பார்வையில் சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாராங்கிறது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஏன்னா குரு வந்து சில ராசிக்கு கெடுதல் பண்ணுவார், சில ராசிக்கு மறைமுகமாக இருந்து நல்லதும் பண்ணுவார். ஆனால் அது சுக்கிரன் சரியாக இல்லை அப்படின்னா சுகங்கள் கிடைக்காது. தாய் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வசதி வாய்ப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ஒரு மனுஷன் சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னு இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் வந்து மீன ராசியில் உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த 2 இடங்கள் அவருக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரிஸில் அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடான மீன ராசியில் உச்சமடைகிறார். ஆனால் தன்னுடைய மாணவன்னு சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் நீச்சம் அடைகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் வந்து அறிவு சார்ந்த கிரகம். அறிவாளிகளுக்கு கஷ்டம் இருக்கும். அறிவாளிகள் இருக்கும் இடத்துல சுகம் குறைவாக இருக்கும். இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல செல்லுபடியாகாது. அதாவது அறிவு இடத்துல போகம் இருக்காது, போகம் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது. இதுதான் பொதுவான அடிப்படை தத்துவம். இப்பேற்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த பெயர்ச்சியில் எப்படிப்பட்ட பலனை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் பயிற்சி மூலமாக தரப்போகிறார்னு பார்க்கலாம். மகர ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு விசேஷமான இடம். 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, அது போல ஒரு அமைப்பு இல்லை. அப்பேற்பட்ட சூப்பரான இடம் இது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து சுக்கிரன் வந்திருக்காரு. ராசிநாதன் சனியின் பார்வையில் வர்றதுனால
உங்களுடைய குழந்தைகளால் ஏற்படுத்தப்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல், பதவி இழப்பினால் அவமானப்படுபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எனக்கு வேலை போயிடுது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வேலை இழப்பு மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே இடத்துல கிடைக்குமான்னு கேட்டால் அதை பற்றி கவலை வேணாம். வேற எங்கேயாவது கிடைச்சா கூட தப்பு கிடையாது. மெடிசின் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான காலகட்டமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேரில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு மெடிசின் தப்பாக கொடுத்துட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்பொழுது சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கின்ற தடைகள் விலகும். படிப்பு சார்ந்த விஷயங்கள், படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பில் ஒரு கவனத்தை செலுத்தாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டு, இதில் எல்லாம் இருக்காங்க. இதில் எல்லாம் அவங்களுக்கு மைண்டு டைவர்ட் ஆகிறத தடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ வருது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இருந்த தடைகள் சில மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்படி போயிட்டுருக்கிற ஒரு பாதையில் போயிட்டுருப்பீங்க, உங்கள் பாதையை அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை மாற்றுறதுக்கான நேரம் இது. அதனால் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பெருசாக நஷ்டம் கிடையாது. வருமானத்தில் இருந்து தடைகள் விலகும். வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். அதே சமயம் நீங்கள் இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன், இல்லை புக் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி அடைவதில் ஒரு சிறு தேக்க நிலை ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வருமானத்தில் தடை இருக்காது. ஆனால் அந்த வருமானத்தில் ஒரு சின்ன ரிடக்ஷன் ஆஃப் இன்கம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமான குறைவு ஏற்படுமே தவிர வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு எதிர்பாலினத்தவர் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. உங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதோ ஒரு கேஸ் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் ஒரு எதிர்பாலினத்தவர் வராங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு சொத்து கைக்கு வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த எதிர்பாலினத்தவர்னால் நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண் மூலமாகவோ, நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் மூலமாகவோ உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்த அக்கா, தங்க, இவங்களே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த காலகட்டம், இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது உங்களுக்கு வசதி வாய்ப்பையும் உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதியும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். வெற்றிகள் நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய, மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டதுன்னா, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, முருகன் வள்ளியும் தேவசேனையும் இணைந்திருக்கக்கூடிய முருகனுடன் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா திருத்தணி முருகனை, குன்றுதோர் ஆடல்னு சொல்லக்கூடிய திருத்தணி முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் மனசு அமைதி பெறும், சந்தோஷம் நிலைத்திருக்கும். 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடம்ங்கிறது ஒரு விசேஷமான இடம். 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, அதுபோல ஒரு அமைப்பு இல்லை. அப்பேற்பட்ட சூப்பரான டைம் இடம் இது. இந்த காலகட்டம், இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது உங்களுக்கு வசதி வாய்ப்பையும் உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதியும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். வெற்றிகள் நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய, மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டதுன்னா, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, முருகன் வள்ளியும் தேவசேனையும் இணைந்திருக்கக்கூடிய முருகனுடன் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா திருத்தணி முருகனை, குன்றுதோர் ஆடல்னு சொல்லக்கூடிய திருத்தணி முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் மனசு அமைதி பெறும், சந்தோஷம் நிலைத்திருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கா, பாதகமான பலன்களை கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட இது பொதுவான பலன். அதாவது 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா இந்த 12 ராசிக்குள்ளே வந்தால் எல்லாருக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்துக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள், செவ்வாய் பயிற்சி பலன்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, ஏன்னா என்னோட பிளான், என்னோட ரூட் மேப் என்னன்னு தெரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது அவசியம். இந்த ஜோசியம் பார்க்குறது அவசியம். எனக்கு எப்படியோ போய்க்கிறேன் அப்படின்னா ஜோசியம் தேவையில்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க
கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது கைபேசி எண்கள், அதாவது மொபைல் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 2 நம்பர்களிலும் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.